ஸ்ரீ புருஷோத்தம க்ஷேத்திர மாஹாத்மியம் 45ஆம் அத்தியாயம். தமனக புல்லை பிளக்கும் நடைமுறை. தமனக என்பது ஒரு மணம் கொண்ட புல் வகையாகும். நறுமணம் வீசும் புல் வகை. இது சைத்திரத்தின் பிரகாசமான பாதியின் 14ஆம் நாளில், அதாவது சித்திரை மாதத்தின் வளர்பிறை 14ஆம் நாளில் ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஜெகநாத சுவாமி மற்றும் ஈசனாரின் வழிபாட்டில் பயன்படுத்தப்படுகிறது. இதை நியாயப்படுத்தும் புராண கதை. அதாவது தமனக என்ற அரக்கனை கொன்று இறக்கும் அரக்கனுக்கு ஸ்ரீ மகாவிஷ்ணுவால் அதை தனது உடலில் அணிய வழங்கப்பட்ட வரம் ஏற்கனவே குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அத்தியாயம் இதனை தமன பஞ்சிகா, தமன பிளப்பு என்ற பண்டிகையாக அதன் வழக்கமான தாந்திரீக சம்பிரதாயங்களுடன் முறையாக அங்கீகரிக்கிறது. சைத்ரா, சித்திரை மாதமானது வசந்த காலத்தின் முதல் மாதமாக இருப்பதால் இது வசந்த விழா என்று அழைக்கப்படுகிறது. முனிவர்கள் கூறினார்கள், முனிவரே, மூர்த்தி பஞ்சர விரதம் என்று அழைக்கப்படும் இந்த விரதத்தை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அது உள்ளுக்குள் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. இது அதன் சொந்த மகத்துவத்துடன் சிறந்தது. பகவான் மிகவும் விரும்பும் 12 சிறப்புமிக்க பண்டிகைகளை பற்றி நீங்கள் கூறினீர்கள். அவற்றில் 2 இன்னும் உள்ளன, கூறப்பட வேண்டும். பெரிய முனிவரே, அவற்றை எங்களிடம் கூறுவீர்களாக. ஜைமினி முனிவர் பதிலளித்தார், தமன பஞ்சிகா, புல்லை பிளப்பது என்ற பண்டிகையை நான் கூறுவேன். இது ஒரு வசந்த விழா. இது நிகழ்த்தப்பட்டால் அல்லது காணப்பட்டால் புருஷோத்தமன் மகிழ்ச்சி அடைவான். பிராமணர்களே, முன்பு நான் தமனகா என்ற புல்லை பற்றி பேசியுள்ளேன். பக்தர் அதை அதன் வேருடன் சைத்திர மாதத்தின், அதாவது சித்திரை மாதத்தின் வளர்பிறை 13ஆம் நாளில் கொண்டு வர வேண்டும். அதன் மாளிகையின் நடுவில் பத்மா, தாமரை என்ற அற்புதமான மாய வரைபடத்தை உருவாக்க வேண்டும். இறைவனின் பிரதியை வணங்கி அதற்குள் வைக்க வேண்டும். ஸ்ரீ மற்றும் தேவி சத்யபாமாவின் உருவங்களுடன், அதாவது படங்களுடன் இருக்க வேண்டும். பக்தர் கட்டளைகளின்படி அவர்களை வணங்க வேண்டும். தேவர்களின் இறைவனின் இந்த சடங்கை அவர் நள்ளிரவில் செய்ய வேண்டும். முன்பு நள்ளிரவில் தான் பகவான் தமனாசுரனை அடித்தார். அவரை அடித்த பிறகு அவர் மிகுந்த மகிழ்ச்சியை அடைந்தார். இந்த புல் அவரது உடலில் இருந்து தோன்றியது. அதே திரையோதசி திதி 13ஆம் நாள் அன்று பக்தர் புல்லை தைத்தியமாக கருத வேண்டும். பய பக்தியுடன் உள்ளங்கைகளை இணைத்து அவர் இந்த வாக்கியங்களை உச்சரிக்க வேண்டும். முன்பு நீங்கள் 3 உலகங்களுக்கும் முள்ளாக இருந்த தைத்திய தமனகரை கொன்றீர்கள். அவர் இவ்வாறு உருமாறி உங்கள் முன் நிற்கிறார். இது உருவாக்கப்பட்ட நேரத்தில் மாதவரே, நீங்கள் மகிழ்ச்சி அடைந்தீர்கள். தமனரை பிளப்பதில் இப்போது உங்களுக்கு அதே மகிழ்ச்சி கிட்டட்டும். இவ்வாறு கூறிய பிறகு பக்தர் புல்லை இறைவனின் கையில் வைக்கிறார். பின்னர் அவர் இரவின் மீதமுள்ள பகுதியை நடனங்கள், பாடல்கள் போன்றவற்றின் மூலம் கழிக்க வேண்டும். சூரியன் உதித்ததும் இறைவனையும் புல்லையும் பிரபஞ்சத்தின் இறைவனின் முன்னிலையில் கொண்டு செல்ல வேண்டும். சிறந்த பிராமணர்களே, அதன் பிறகு அவர் முன்பு போலவே காணிக்கைகள் மற்றும் மரியாதைக்குரிய சேவைகள் மூலம் பிரபஞ்சத்தின் இறைவனை வணங்க வேண்டும். ஹிரண்யகசிபுவை கொன்று அவரது உடலில் இருந்து எடுக்கப்பட்ட குடல்களை உங்கள் கழுத்தில் போட்ட பிறகு நீங்கள் மகிழ்ச்சி அடைந்தீர்கள். அதேபோல் பகவானே, இந்த தமனா புல் உங்கள் மகிழ்ச்சிக்காக நான் உங்கள் கையில் கொடுக்கிறேன். இதை கூறிய பிறகு பக்தர் அற்புதமான நறுமணம் கொண்ட புல்லை ஸ்ரீஹரியின் தலையில் வைக்க வேண்டும். அந்த நேரத்தில் உலக துயரங்களால் துன்பப்படுபவர் ஸ்ரீஹரியின் தாமரை போன்ற முகம் மகிழ்ச்சியால் பிரகாசிப்பதை மகிழ்ச்சியுடன் காண்கிறார். எனவே சிறந்த மகிழ்ச்சியை அடைகிறார். பக்தர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தலையிலிருந்து அந்த புல்லின் நுனியை எடுத்து தன் தலையில் வைத்து கொள்ள வேண்டும். அவர் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுவார். பின்னர் அவர் நிச்சயமாக ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் நகரத்தில் வசிப்பார். 45ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.